தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கடுமையான வறட்சி ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் சில தகவல்களை வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எல் நீனோ தாக்கத்தினால் தமிழகத்தில் கடுமையான வறட்சிக்கான சூழல்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகும். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் மக்கள் குடங்களுடன் இரவு நேரங்களில் பயணப்படும் காட்சிகளும் தற்போது ஆங்காங்கே காணப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் தண்ணீர் தட்டுப்பாடை நீக்கவே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக மாநிலம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமாரை நேரில் சந்தித்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் உரிமையை பெற்றுத் தருவதற்கு முனைப்போடும் அண்டை மாநிலங்களின் நல்வுறவை பேணி காக்கும் வகையிலும் குறிப்பாக ஏற்கனவே காவேரி மேலாண்மை ஆணைய வாரியமும் உச்சநீதிமன்றமும் தமிழகத்திற்கு கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீரை வழங்க வேண்டிய அளவுக்கான வழிகாட்டலை தந்திருக்கும் நிலையிலும் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீர் ஆதாரங்களை முறைப்படி பெறுவதற்கான முனைப்பிலும் தமிழக அரசு தற்போது வேகமெடுக்க துவங்கியிருக்கிறது. அந்த வகையில் தான் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கர்நாடக பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய 2 மாதங்களில் மட்டும் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கர்நாடக அளவிலிருந்து வெளிவர வேண்டிய தண்ணீர் கிடைக்கப்படாமல் இருப்பதினால் அந்த தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்ற வலியுறுத்தையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரிடம் வலியுறுத்த உள்ளார் என்றும் அதனால் கர்நாடக அரசு தமிழகத்தின் பக்கம் கரிசனை பார்வையை பார்க்குமா, தண்ணீர் திறக்க வேண்டிய அளவிற்கான அளவை நிச்சயம் திறந்து விடுமா என்பதான கேள்விகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் காத்திருக்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயங்கள் தலை தூக்க துவங்கியிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தருகிற சில அதிர்ச்சிக்குரிய செய்திகள் மேலும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பருவ சூழல் மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு இந்த ஆண்டு எல் நீனோ வறட்சியை எதிர்கொள்ளும் என்று வல்லுநர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாடு மட்டுமன்றி அண்டை மாநிலங்களும் குறைந்து கொண்டே வருகிறது. இங்குள்ள அணைகள், பாசன ஏரிகள் நிரம்பாமலே நின்று கொண்டிருக்கும் இந்த சூழலில் வழக்கமான தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் பொழியும். அதன் தாக்கம் கேரளா எல்லையோர தமிழக மாவட்டங்களிலும் எதிரொலிக்கும் என்பதை எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு கேரளாவில் மிகப்பெரிய அளவு தென்மேற்கு பருவமழை பொழியாத நிலையில் அதன் தாக்கம் தமிழக எல்லையோரங்களிலும் எதிரொலித்து வருவதை தற்போது காண முடிகிறது. அதே சமயம் கர்நாடகாவில் பருவமழை குறைவு என்பதால் காவிரி நீர் திறந்துவிட முடியாது என்ற நிலையில் பிடிவாதத்துடன் கர்நாடக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக கோடைக்காலங்களில் மழை வெளுத்து வாங்கியது. ஆனால் இந்த ஆண்டு கோடை காலத்தில் மழை எட்டிக்கூட பார்க்கவில்லை என்ற வேதனை விவசாயிகளின் முகங்களில் தெரிகிறது. எல் நீனோ தீவிரமடையும் ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை குறைந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் பகல் நேர வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து வருவதையும் காண முடிகிறது என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் பல தகவல்களை நமக்கு அள்ளி வீசுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நீர்வளத்துறையில் கீழ் மொத்தம் 90 அணைகளும் 14,141 ஏரிகளும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதில் 224 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட தமிழ்நாட்டின் அணைகள் தற்போது வெறும் 71.2 டிஎம்சி அளவில் மட்டுமே தண்ணீரின் அளவு இருக்கிறது என்பதான புள்ளி விவரங்களும் அணைகளின் நிலைகளை பரிதாபமாக எடுத்துரைக்கும் காட்சியாகவே தற்போது காணப்படுகிறது. இதைவிட கொடுமையான விஷயம், ஏரிகளின் நிலை மிக பரிதாபமான நிலையில் உள்ளது. அதாவது 14,141 பாசன ஏரிகளில் ஏற்கனவே 3,483 பாசன ஏரிகள் வறண்டுவிட்ட நிலையில் தற்போது 6,127 ஏரிகள் வறண்டுவிடும் அபாய சூழல்களில் இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளின் மீது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டதைப் போல தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தண்ணீரில்லா கடுமையான அளவில் வறட்சி ஏற்படுவதற்கான சூழல்கள் இருப்பதாகவும் சில எச்சரிக்கையை முன்வைக்கின்றனர் விவரம் தெரிந்த ஆய்வாளர்கள். இதற்கிடையே எல் நீனோ தாக்கத்தினால் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுகின்றனர். குறிப்பாக தற்போது நிலவி வரும் காலநிலை மாற்றத்தினால் அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்படக்கூடும் என ஏற்கனவே மத்திய அரசும் சில எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியிருந்ததும் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இறுதியில்தான் வடகிழக்கு பருவமழை துவங்கும். அதற்கு இன்னும் 3 மாத காலம் இடைவெளி இருக்கும் நிலையில் தமிழக அணைகள் மற்றும் ஏரிகளில் உள்ள தண்ணீர் தற்போதைய நிலை தமக்கு போதுமான அளவு இல்லை என்பதும் நீர்வளத்துறை அதிகாரிகளால் கவலை கொள்ளும் ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையும் எந்த அளவுக்கு பெய்யும் என்று உறுதியாக தற்போது கணிக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. எல் நீனோ தாக்கத்தினால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு முறையாக மழைப்பொழிவு இருக்காது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் பல்வேறு கணிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றனர். கைவசம் உள்ள நீரிருப்பை முறையாக சேமிக்காவிட்டால் தமிழகம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் அவலமும் ஏற்படும் என எச்சரிக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் 140 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு
மிகப்பெரிய வளர்ச்சியை கடந்த 2016-17 ஆண்டுகளில் தமிழகம் எவ்வாறு அணுகுமுறையை சந்தித்தது என்பதான அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. பெரிய அளவிலான பல மாவட்டங்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவியதும் அதுபோன்ற சூழலுக்கு மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பல புள்ளி விவரங்களை சொல்லி எச்சரிக்கை விடுத்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அணைகள், நீர்ப்பாசன ஏரிகள், நீரிழிவுகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே போவதால் தண்ணீர் புரட்சி மீண்டும் வெடிக்க தூண்டுமா என எச்சரிக்கை விடுக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமாரை நேரில் சந்தித்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரின் அளவை உடனடியாக பெற்றுத் தருவதற்கான முனைப்புகளை வேகப்படுத்தி வருகிறார். ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய 2 மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீர் ஆதார அளவுகளை ஏற்கனவே காவேரி மேலாண்மை வாரியமும் உச்சநீதிமன்றமும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அளவை கொள்கை இன்னும் வழங்காமல் காலதாமதம் செய்திருக்கும் கர்நாடக அரசை எப்படியாவது பேசி வலியுறுத்தி பெற வேண்டிய நீரை பெறுவதற்கான முனைப்புகளை வேகப்படுத்தி வருகிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். எனவே கர்நாடகத்தில் பயணம் மேற்கொள்ளும் தமிழக முதலமைச்சரின் பயணத்தில் மூலமாக வறண்ட பூமிக்கு தண்ணீர் கிடைக்குமா, காய்ந்த நிலங்கள் ஈரப்பதம் எட்டுமா, காய்ந்த நிலங்களுக்கு நீர்ப்பாய்ச்சப்படுமா, வேதனையின் விளிம்பில் இருக்கும் விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்குமா என்ற கனவுகளோடு காத்திருக்கிறார்கள் முதல்வரின் பயணத்திற்கு.